இருக்காங்க. பூர்வத்துல எகிப்தியர்களா இருந்தவங்க தான் பிற்காலங்கள்ல வேறு இன மக்களோட கலந்து பெலிஸ்தியர்னு ஒரு புதிய இனமா மாறி இருக்காங்கன்னு சரித்திர நிபுணர்கள் சொல்றாங்க. இதுக்கு ஆராய்ச்சியில கண்டுபிடிக்கப்பட்ட சில ஆதாரங்களும் துணையா இருக்கு. பாபிலோனிய சரித்திர பதிவுகளான கப்டோரா, அப்புறம் எகிப்தியர்களோட சரித்திர பதிவுகளான டைவு, இதுல எல்லாம் பெலிஸ்தியர்களுடைய பூர்வ வரலாறுகளும் அவங்க வாழ்ந்த இருப்பிடங்களை பத்தினும் நிறைய குறிப்புகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனாலதான் அவங்க எகிப்தியர்களுடைய இனத்திலிருந்து பிரிஞ்சு வந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பெலிஸ்திய நகரங்களான காசா, அப்புறம் அஸ்கலோன் பகுதிகளில் பெலிஸ்தியர்கள் பயன்படுத்தின பொருள்கள், அப்புறம் ஆயுதங்கள் எல்லாமே எகிப்தியர் பயன்படுத்தும் பொருள்களை போலவே இருந்ததுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இது எங்க இருக்குன்னா மத்திய தரைக்கடலிலே யோப்பாவிற்கும் காசாவிற்கும் இடையில இருக்கிற ஒரு நாடு தான் இந்த பெலிஸ்தீன். நாடுன்னு சொல்லும்போது நீங்கள் இந்தியா மாதிரியோ சீனா மாதிரியோ அப்படின்னு நினைக்க கூடாது. பெலிஸ்திய நாட்டின் மொத்த அளவே வெறும் 50 மைல் நீளமும் 20 மைல் அகலமும் தான். அதாவது